சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. முன்னர் நம்ம தீட்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நாம் நினச்சிக்கிட்டும் பிறக்கிறது இல்லை. இந்த பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் கூட நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த கோயிலில் இவ்வளோ பேர் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் எங்கிட்ட இருக்கிற சோலுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் இங்கே வர போகிறீங்க இல்லையா? ஐ எம் ஃபாரவே 40 கிலோமீட்டர் தள்ளியோ 70 கிலோமீட்டர் தள்ளியோ எங்கே உட்காந்து இருக்கேன். அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் நீ என்கிட்ட வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் தான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்கும்போது நன்றாகவே நடக்கும். வாழ்க்கையில் ஒரு கிவ் அண்ட் டேக் பிட்வீன் சோல்ஸ் இருந்தே தீரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மினர்வா டியூட்டோரியல் காலேஜுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரசுராமன் சொல்லிட்டு அந்த காலத்தில் இங்கிலீஷ் நான் டீட்டெயில் ஷேக்ஸ்பியருக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாம் போடுவார். அந்த மாதிரி அவருக்கு பூந்தமல்லி ரோட்டில் அவருடைய மகன் வெங்கடாச்சலம் சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வக்கீல், நோட்ரி பப்ளிக். அவருக்கு ஒரு ஒய்ஃபு சங்கரி மாமின்னு பேர். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க சேஷங்கனூர்னு ஒரு கோயிலுக்கு போன போது என்னை பற்றி யாரோ முத்துக்குமாரசாமின்னு ஒரு ஆள் சொன்னான்ட்டு என்னை தேடி வந்தாங்க, மண்ணடிக்கு வந்தாங்க. வந்து அந்த அம்மா சொன்னான், சார் இந்த மாதிரி எனக்கு கேன்சரு, இந்த ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு சொல்லி. நான் சொன்னேன், கவலைப்படாதுமா, எனக்கு ஆப்ரேஷன்லாம் தேவைப்படாது. ரங்கராஜன் ஒரு ஐயங்கார் இருக்கார் 42 கண்ணதாசன் சாலையில், அவர்கிட்ட போய் பாபா அனுப்பிச்சாருன்னு நீ பாலா திரிபுர சுந்தரி மந்திரம் வாங்கி அதை சேன் பண்ணிக்கினே வா, உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கேன்சர் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவர்கிட்ட போனால் அவர் மந்திரம் கொடுத்தார். அவர் கண்ணு தெரியாத பெரியவர், மந்திரம் வாங்கிட்டா. இவளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. அதில் நான் வந்து எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறேன்றது கூட இது ஒரு உதாரணம். கர்நாடகாவில் போரலிங்கியான்னு ஒரு ஃபிலிம் ஃபைனான்சியர், எம்என் ராஜாராமன் கும்பகோணத்தில் ஒரு சௌராஷ்டிரா சங்க தலைவர், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்ட். இவங்க 2 பேரும் இந்த குஞ்சு மோன்னு ஒரு சினிமா ப்ரொடியூசரை கூட்டின்னு வந்தாங்க என்கிட்ட. சாமி, நாங்கள் ஃபிலிம் ஃபைனான்ஸ் இந்த ஆளுக்கு பண்ணியிருக்கோம், தேர்வானா பாருங்கன்னு. நான் சொன்னேன், 8 மாதத்துல இவன் கோடீஸ்வரனாவான், நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதீங்கன்னு. அப்போ குஞ்சு மோனே சொன்னான், சார் நான் கேரளாவில் 152 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மூடிட்டு வந்திருக்கேன். ஆகும் என் சமாதி இஸ் ரெடி, காஃபின் இது ரெடி. அவன் கிறிஸ்டியன், அவன் ஒரு புடி மண்ணை போட்டு போக சொல்லுங்கள், ஹோப்பெல்லாம் இல்லை அப்படின்னு அவனே சொல்கிறான். சொல்கிறேன், போயா அப்படின்னு. கேரளாலேருந்து துபாய் போனால் எங்கேயோ யாரோ கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. ஒட்டகத்தை கொண்டாந்தால் கூட நிறைய செலவாகன்றதுனால கட் அவுட் பண்ணி ப்ளைவுட்டில் ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு போட்டு ஜென்டில்மேன் சினிமா எடுத்து 12 கோடி சம்பாதிச்சோம். இது அந்த ஆளுடைய இது. அது எங்கிட்ட வந்து என்ன நடந்ததுங்கிறதுக்காக அந்த போரலிங்க என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு ஷட்டகர் இருக்கார் மாண்டியாவில், அவர் பேர் சங்கரப்பா, அவர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் வச்சுருக்காரு, அவர் ரொம்ப சாக கிடக்கிறாரு, அவருக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அது முடிகிற வரைக்குமாவது அவர் உயிரோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வந்து இந்த ஆள் என்கிட்ட கேட்டார்ல, அவர் கையை பிடிச்சின்னுட்டு 5 மினிட்ஸ் பண்ணிட்டு சங்கரப்பா நல்லா ஆகிட்டார் போங்க அப்படின்னாரு. இது அடுத்த லிங்க். மகான்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த சங்கரி மாமிக்கு ஒரு விஷன் வருது. விஷனில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு மிடில் ஏஜ் லேடி, ஒரு சுமங்கலி, 3 பேர் வர்றாங்க. வந்து வேகமாக போகிறாங்க. நீங்கள்லாம் யார் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறோம், எனக்கு பாபா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு, என் பின்னால் வேணா வாண்டுறாங்க. போனால் மாண்டியாவில் ரத்த வாந்தி எடுத்துன்னு இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட இவங்க போய் சங்கரம் சிவசங்கரம் சொல்லி நல்லாயிடுவார். வந்து ரத்த வாந்தி நின்று போகுது. இந்த அம்மா சங்கரியம்மா ஆச்சரியமாக பார்க்குது, என்னது இப்படிலாம் நடக்குது யாருன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அத்தாணி மண்டபம், அந்த பேராகிராஃப் வரைக்கும் படிங்க இல்லையா, ஒரு அத்தாணி மண்டபம் மாதிரி, அதில் தேவர்கள்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. அதில் சென்ட்ரல் இதில் சிரிடி பாபா உட்காந்துருக்காரு. அவர் மறைஞ்சி அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். சினிமாவில் காட்டுற மாதிரி அவரை காட்டுவாங்க, எனக்கு காட்டுவாங்க, அவர் காட்டுவாங்க. இது மாதிரி ஒரு காட்சி வருது.
ஆ ஷீரடியே மண்ணடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அழகாக முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்கள் தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷீரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சங்கரன் அமர்ந்திருந்தான். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மண்ணடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். राम जनार्दन रावण मर्दन रामानुजग्रज राज विभो पामर मोचन पंकज लोचन भक्तजन प्रिय पालय मां भूमि जनायक भुक्ति प्रदायक भूसुर पालना भूमिपते श्यामल विग्रह शांत गुरु गुह सन्नुत श्री रामचंद्र प्रभु राम जनार्दन रावण मर्दन रामानुजग्रज राज विभो पामर मोचन पंकज लोचन भक्तजन प्रिय पालय मां वस्तु अमोलिक दी मेरे सतगुरु वस्तु अमोलिक दी मेरे सतगुरु कृपा कर अपनायो पायो जी मैंने राम रतन धन पायो जी मैंने राम रतन धन पायो जन्म जन्म की पूंजी पाई जन्म जन्म की पूंजी पाई जग में सभी खोवायो पायो जी मैंने राम रतन धन पायो खर्च न खूटे चोर न लूटे खर्च न खूटे चोर न लूटे दिन दिन बढ़त सवायो पायो जी मैंने राम रतन धन पायो सत की नाव खेवटिया सतगुरु सत की नाव खेवटिया सतगुरु भव सागर तर आयो पायो जी मैंने राम रतन धन पायो मीरा के प्रभु गिरिधर नागर मीरा के प्रभु गिरिधर नागर हर्ष हर्ष जस गायो पायो जी मैंने राम रतन धन पायो जी मैंने राम रतन धन पायो। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி
கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.